என்னன்னே தெரியல. எனக்கு பூரி சுட்டா புஸ்ஸுனே வரமாட்டேங்குது. ஏன்னே தெரியல. ஏன்னா என்ன செய்கிறதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. சிரிப்பாக இருக்குது நெனச்சு பார்த்தாவே. எப்போ பூரி சுட்டாலும் புஸ்ஸுனே வரமாட்டேங்குது. ஒரு மாரி அப்பளம் மாரி பொரி பொரியா வருது. இன்றைக்கி தங்கச்சி சொன்ன டிப்ஸை தான் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். கொஞ்சம் மாவு வந்துட்டு நல்லா இறுக்கமா பெசஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் ரவா போட்டுக்க அப்படின்னு சொன்னா. அது மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனாலும் அந்த அளவுக்கு வரல. ரொம்ப புஸ்ஸுன்னுலாம் வரல. ஓரளவுக்கு தான் வந்துருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் பூரி புஸ்ஸுன்னு வருமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நானும் பல வீடியோஸ்க்கெல்லாம் பார்த்து தான் செஞ்சேன். அம்மாலாம் வந்து செஞ்சாங்கன்னா செம்மையாகவே இருக்கும். அது மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். ஆனாலும் எனக்கு வரமாட்டேங்குது. ஏன்னு தெரியல. என்னோடய கை பக்குவமா அப்படி என்னன்னு தெரியல. சில பேர் வந்து மாவுலாம் அரைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புளிக்கவே புளிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு ஒரு 2 மணியா போல் சாயந்தரம் அரைச்சி வச்சேன்னா நைட்டுக்கு இட்லி ஊற்றலாம். ஒரு 6 மணிக்கு போலயே இட்லி ஊற்றலாம். அப்படி பொங்கி வந்துடும். அது மாதிரி தான் போல இருக்குது. ஒரு கைக்கு இந்த பூரிலாம் புஸ்ஸுன்னு வரும் போல இருக்குது. என் கைக்கு பூரி வந்து ஒரு மாதிரி தோசை மாதிரி தான் வருது. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். வரமாட்டேங்குது. இன்றைக்கி பூரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பூரி தான் செஞ்சுருக்கேன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். தங்கச்சி பிள்ளைங்க வந்தாவே எப்போதுமே எனக்கு பூரி செஞ்சு கொடு, சப்பாத்தி செஞ்சு கொடு அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். சுத்தமாக வந்து அப்பளம் மாதிரியே வந்துருந்துச்சு. அதுலேருந்தே நான் விட்டுட்டேன். பூரி செய்கிறதே விட்டுட்டேன். பரவாயில்ல வந்து குருமா நல்லா வைப்பேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சு கேட்டுச்சுங்க. சப்பாத்தி செஞ்சு தரேன், பூரிலாம் என் கைக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னேன். இல்லை இல்லை எனக்கு பூரி தான் வேணும் அப்படின்னு சொன்னிச்சுங்க. சரி சரி உங்கள் தலையிலத்தை யாரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு குருமா எப்படி செஞ்சேன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு குக்கரில் வந்து 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு பிணைஞ்சு அதையும் அது கூடவே சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, தேங்காய் வச்சு அரைச்சி அதையும் வந்து அது கூடவே ஊற்றிடணும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் கடலை மாவு வந்து நான் வந்து கலக்கி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். செம்மையாகவே இருக்கும் இந்த குருமா. என்னோடய பூரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.